இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஒரு யூனிக்கான டிசைன் தான். ஸ்லீவ் ஃபுல்லாகவே நெட் கிளாத் வச்சு அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் 1 இன்ச் அண்ட் ரைட்டில் 1 இன்ச் போட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதில் தான் என்னென்னா ஒரு மோட்டிவ் டிசைன் வச்சு ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தொங்க விட போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் வரிசையாக ஒவ்வொரு இதுலேயுமே 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து லெஃப்ட் கார்னருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 7 லைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். 7 லைன்ஸில் நம்ம ஒர்க் போடுறனால கிராண்டாக ஒரு ப்ரைடல் லுக் வந்து இது வந்து கொடுக்கும். நம்ம லைன்ஸ் வரைஞ்ச இடத்துல எல்லாமே 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் வந்து ஒட்ட போகிறேன். 1 இன்ச்சில் ஒட்டும்போது என்னென்னா நம்மளுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும், கிராண்டான லுக் வந்து கொடுக்கும். அதுக்கு தான். நெக்ஸ்ட் க்ளூ பென் யூஸ் பண்ணி நான் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இதோட டிசைன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா சீக்வன்ஸ், ஒரு பால் பீட் அண்ட் ஒரு கட் பீட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்க மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறீங்க. சீக்வன்ஸ், பால் பீட் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு கிராஸாக ஒரு லைன், அதே மாதிரி திரும்ப சீக்வன்ஸ், கட் பீட் அண்ட் பால் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன். அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒன்று போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இது மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஒரு டிசைன் வச்சு நீங்கள் இந்த ஃபுல் ப்ளவுஸுமே முடிச்சிடலாம். நெக் டிசைனும் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் கிளிப் ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் இந்த ஒர்க் போட்ட வீடியோஸ் வந்து எனக்கு மிஸ் ஆகிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நடுவில் கிளிப் ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட், பால் பீட், சுகர் பீட், பால் பீட் வச்சு அங்கிட்டு இங்கிட்டும் ரவுண்ட்ஸ் கிளிப் ஸ்டோன் வந்து நான் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹேங்கிங் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கிறிஸ்டல், ஃப்ளவர் கேப், லாரியல் அண்ட் ரைஸ் பீட் தான். அது போக ஒரே ஒரு சுகர் பீட், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள். நடுவில் ரைஸ் பீட் வந்து 10 எடுத்திருக்கேன், அடுத்த லைனில் 9, அடுத்த லைனில் 8, அடுத்தது வந்து 7, அடுத்தது 6. இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸ் பீட் 6 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாரியலில் ஒரு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் கேப், ஒரு கிறிஸ்டல், ஒரு சுகர் பீட், இதை போட்டு தான் இந்த ஹேங்கிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நான் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க.
இந்த ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு பேக்கில் வந்து நாட் போட்டு முடிச்சிருங்க. நாட் எல்லாமே போட்டதுக்கப்புறம் பின்னாடி நரம்பு வந்து அசிங்கமாக தெரியுது அப்படின்னா அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அந்த நைலான் த்ரெட் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நான் நிறையா வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் இதோட வந்து ஃபைனல் லுக். இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.